வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஃபிங்கல் புயல் தமிழக கடற்பகுதியை நெருங்குகிறது. புதுச்சேரி அருகே சனிக்கிழமை கரையை கடக்கும் என தென்மண்டல வானிலை ஆய்வு மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தகவல். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் அதி கனமழை பெய்யும். புயல் கரையை கடக்கும்போது 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்றும் தகவல். காற்றின் வேகம், காற்று குவிதலில் ஏற்பட்ட மாற்றம் காரணமாக முன்னறிவிப்பில் குழப்பம் ஏற்பட்டது. தென்மண்டல வானிலை ஆய்வு மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தகவல். கடலூர், புதுச்சேரி துறைமுகங்களில் 7ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். சென்னை, எண்ணூர், காட்டுப்பள்ளி துறைமுகங்களில் 6ஆம் எண் மற்றும் காரைக்கால், நாகை துறைமுகங்களில் 5ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டும் ஏற்றப்பட்டது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு சனிக்கிழமையன்று விடுமுறை. விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை, ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும் விடுமுறை அறிவிப்பு. புயல் காரணமாக சென்னையில் இருந்து புறப்படும் 13 விமானங்கள் ரத்து. பயணிகள் விமான நிறுவனங்களை தொடர்பு கொண்டு பயண நேரத்தை அறிந்து கொள்ளுமாறும் விமான நிலைய ஆணையரகம் அறிவுறுத்தல். புயல் உருவானதை அடுத்து மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு. மழை பாதிப்புள்ள மாவட்டங்களுக்கு கண்காணிப்பு அலுவலர்கள் விரைந்தனர். புயல் கரையை கடக்கும் போது கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் OMR சாலையில் பொது போக்குவரத்து சேவை தற்காலிகமாக நிறுத்தப்படும். அரசின் அனைத்து பேரிடர் தடுப்பு நடவடிக்கைகளுக்கும் முழு ஒத்துழைப்பு நல்குமாறு பொதுமக்களுக்கு வேண்டுகோள். தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் தங்களது பணியாளர்களை சனிக்கிழமை வீட்டிலிருந்து பணிபுரிய அறிவுறுத்தல். பொதுமக்கள் வெளியில் வர வேண்டாம் என்றும் தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் அறிவுறுத்தல். புயல் எதிரொலியால் 24 மணி நேரமும் மின் நுகர்வோர் சேவை மையம் செயல்படும் என்று அறிவிப்பு. புயலின் வேகத்தை கருத்தில் கொண்டு ரயில்களின் நேரத்தில் மாற்றம் செய்ய வாய்ப்புள்ளதாக தென்னக ரயில்வே பொது மேலாளர் RN சிங் தகவல். கனமழை எச்சரிக்கையால் சென்னை அரும்பாக்கம் மற்றும் பரங்கிமலை மெட்ரோ ரயில் நிலைய பார்க்கிங்களை பயன்படுத்த வேண்டாம். மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவுறுத்தல். ஃபிங்கல் புயல் எதிரொலி. கட்டுமான தளங்களில் உள்ள கிரெயின்களை கீழே இறக்கி வைக்க அறிவுறுத்தல். விளம்பர போர்டுகளை பாதுகாப்பாக இறக்கி வைக்குமாறும் மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் உத்தரவு. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் IT ஊழியரும் அவரது பெற்றோரும் மர்ம நபர்களால் வெட்டி கொலை. தோட்டத்து வீட்டில் தங்கியிருந்த போது நிகழ்ந்த பயங்கரம். பல்லடத்தில் 3 கொடூரமாக கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் 7 தனிப்படைகள் தீவிர விசாரணை. கொலை நடந்த தோட்டத்தில் கடந்த சில மாதங்களாக வேலை பார்த்த தொழிலாளர்கள் அனைவரையும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டுவர திட்டம். பல்லடம் கொலை குறித்து முதலில் தகவல் தந்தவரின் அதிர்ச்சி பேட்டி. உள்பக்கமாக கதவு பூட்டப்பட்டிருந்தது என தகவல். ஆத்தாத்தான்னு போட்டு நீக்கலைங்க. அப்புறம் வெயில் பார்த்தோன்னா செருப்புகள் நீந்ததுங்க. செருப்பு இருக்குது காணுமே அப்படின்னு பார்த்து கொஞ்சம் லைட் எரியுதுன்னு கிணத்துமட்டினீங்க. அப்புறம் கிளவரம் போய் பார்த்தனுங்க. பார்த்ததுமே பல்லடத்தில் கொலை செய்யப்பட்ட 3 பேரது உடல்களும் தகனம். பலத்த போலீஸ் பாதுகாப்பு, கிராம மக்கள் அஞ்சலி.
தமிழகத்தில் தினந்தோறும் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது. சட்டம் ஒழுங்கு சீர்குலைவே பல்லடத்தில் 3 பேர் படுகொலைக்கு காரணம் என்றும் இபிஎஸ் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டத்தில் பிரபல தொழிலதிபர் ரத்தினம் வீட்டில் 3வது முறையாக அமலாக்கத்துறை சோதனை. சுமார் 10 மணி நேரம் நடைபெற்ற சோதனையில் முக்கிய ஆவணங்களை கைப்பற்றியதாக தகவல். புதுக்கோட்டையில் பாஜக பிரமுகர் முருகானந்தம் மற்றும் அதிமுக பிரமுகர் பழனிவேல் வீடுகளில் அமலாக்கத்துறை சோதனை. 2 பைகள் நிறைய ஆவணங்களை அள்ளிச் சென்றதாக தகவல். மாதவரத்தில் கதவை உடைத்து 100 சவரன் நகை, பணம், கார் திருட்டு. சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி போலீசார் தீவிர விசாரணை. சென்னையில் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட காவலர் கைது. அடுத்தடுத்து காவலர்கள் சிக்குவதாக அதிர்ச்சி தகவல். வாடகை கட்டடங்களுக்கு 18% ஜிஎஸ்டியை ரத்து செய்ய வேண்டும். அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் வலியுறுத்தல். மதுரையில் அமைச்சர் ஆட்சியர் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு. டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு எதிரான போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக விவசாயிகள் அறிவிப்பு. பிரபல ஆன்லைன் செயலியில் ஆர்டர் செய்யப்பட்ட லேப்டாப் பார்சலில் வந்ததோ கடப்பா கல். சென்னை வடபழனி காவல் நிலையத்தில் புகார். போலீசார் விசாரணை. மேகதாது அணை திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும். பிரதமர் மோடியிடம் கர்நாடக முதல்வர் சித்தராமையா கோரிக்கை. வங்கதேசத்தில் சிறுபான்மையினர் உயிர் மற்றும் சுதந்திரத்தை காக்கும் முதன்மை பொறுப்பு வங்கதேச அரசிடமே உள்ளது. நாடாளுமன்றத்தில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தகவல். உத்தரப்பிரதேசத்தில் மசூதி ஆய்வு விவகாரம் தொடர்பான விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும். அமைதி நல்லிணக்கத்தை காக்க வேண்டும் என்றும் சம்பல் நீதிமன்றத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. நைஜீரியாவில் படகு ஆற்றில் கவிழ்ந்த விபத்தில் 100க்கும் மேற்பட்டோர் நீரில் மூழ்கி மாயம். ஏராளமானோர் உயிரிழந்து இருக்கலாம் என்றும் மீட்புப் பணிகள் நடந்து வருவதாகவும் தகவல். இந்திய ஒருநாள் கிரிக்கெட் அணியின் புதிய ஜெர்சி அறிமுகம். பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷா மற்றும் மகளிர் அணி கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுர் இணைந்து மும்பையில் வெளியிட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.